ஸ்ரீ அருணாச்சலம். பகவானை பற்றி பார்க்கும்போது அவரோட ஹியூமன் சைடை பார்த்தோம் இன்றைக்கி காலையில் இல்லையா? என்ன பார்த்தோம்? He is embodiment of simplicity. I have never seen any other person who is so simple as Bhagavan. Seen means it's not that I have seen him. I mean, நம்ம அறிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தோம், வெறும் கௌப்பீனதாரி தான், வேறு எந்த பொசிஷனும் கிடையாது அவருக்கு இல்லையா? ஒரு பெரிய ஒரு அலங்காரம் கூட கிடையாது, பெரிய ருத்ராட்சம்லாம் போட்டு அப்படி இல்லை ஒரு திலகம்லாம் வச்சு அப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ சிம்பிள் டு லுக் அட். அது மாத்திரம் இல்லை, அவரோட வாழ்க்கையை பற்றின அப்ரோச்சும் ரொம்ப சிம்பிள். ஹீ வாஸ் ஆல்வேஸ் அபாய்டிங் இன் ட்ரூத். தட்ஸ் இட். வேறு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அவ்வளோ பெரிய ஞானியாக அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஹி வாஸ் ஸோ என்ன சார் சிம்பிள் அண்ட் டவுன் டு அர்த். இஸ் வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லாம் செய்வார், சொல்லுவார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோம். அப்புறம் பார்த்தோம், ஹீ இஸ் அ வெரி ட்ரூத்ஃபுல் டு ஹிஸ் ஓன் செல்ஃப். ஹீ இஸ் அ வெரி நேச்சுரல். ஹி வாஸ் லிவிங் இன் அ வெரி நேச்சுரல் வே. ஒரு ஹிப்போக்ரஸி கிடையாது, அவரோட ஆடம்பரம், பகட்டு, பொய்மை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பகவான்கிட்ட. அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அதை பார்த்தோம் இல்லையா காலையில். அது மாத்திரம் இல்லை, வெரி ஹம்பிள், செல்ஃப் எஃபேஸிங்னு அர்த்தம். ரொம்ப ஹம்பிளாக இருப்பார் அவர். தன்னை ஒரு பிரதானப்படுத்திக்க மாட்டார், தான் தான் பெரியவர் அப்படின்னா நினைப்பு கிடையாது. ரொம்ப ஹம்பிளாக இருந்தார்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, ஹி வாஸ் மைண்டிங் இஸ் ஓன் பிஸ்னஸ், நாட் இன்டர்ஃபியரிங் இன் எனிபடிஸ் பிஸ்னஸ். ரொம்ப முக்கியம். யாராவது கேட்டால் சொல்லுவாரே ஒழிய யாருடைய வாழ்க்கையிலையும் அவர் அனாவசியமாக தலையிட மாட்டார், மூக்கு நுழைக்க மாட்டார்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் அவரோட மாத்ரு பக்தியை பார்த்தோம். அம்மா மேலே அவ்வளோ ஒரு பக்தி வச்சுருந்தார். அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தார், சமாதி எழுப்பி கோயிலே கட்டினார். எப்படிப்பட்ட விஷயம்! ஸோ இதை நம்ம என்ன கற்றுண்டோம்? நாமளும் அம்மா அப்பாவை நேசிக்கணும், அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். we have to be very good to them இல்லையா? அப்புறம் பார்த்தோம், பகவானோட இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னு கேட்டால், ரொம்ப சிக்கனமாக இருப்பார், எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டார் வாழ்க்கையில். நாமளும் அதே மாதிரி தான். we should not waste unnecessary resources. கூடுமான வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக அளவாக அப்படி சிக்கனமாக வாழ முடியுமோ அப்படி வாழணும். அந்த மாதிரிலாம் விஷயம் பார்த்தோம் இன்றைக்கி காலையில். இப்போது இந்த பகவானுடைய கிரேட்னஸ் என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயந்தான். எப்பொழுதுமே அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தில், அதாவது இதயத்தில், நம்மளுடைய இதயத்திலே இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தில் எப்பயுமே ஆழ்ந்து இருந்தார். ரொம்ப ரொம்ப ரேர். அவர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மதுரையில் இருக்கும்போது அப்படி ஒரு மரண பயம் வந்துச்சு, ஒரு ஆன்ம விழிப்புன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி காலம் வரைக்கும், இந்த உடம்பை விடுற வரைக்கும், உடம்பை ஊக்குற வரைக்கும் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய உண்மையான அந்த ஸ்வரூபத்தில், அதுதான் பரமாத்மா, பரம்பொருள், கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலேயே திளைத்திருந்தார். அப்படி திளைக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? இதுதான் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி திளைக்கும் போது எல்லா உயிர்களிடத்திலும் இயல்பாகவே ஒரு அன்பு, கருணை இதெல்லாம் பொங்கி பெருகுமா. இப்போ நமக்கெல்லாம் அதை நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு அன்பாக இருக்க ட்ரை பண்ணுறோம் இல்லையா? ஐயோ பாவம்னு இறக்கப்பட ட்ரை பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், இயல்பாகவே இதயத்திலேருந்து உயிர்களை பார்த்தா உயிர்களிடத்துல அன்பும் கருணையும் பொங்குமா. ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு மற்ற உயிர்கள் அந்நியமாக தெரியாதான். அந்நியமாக வேறு ஏதோ உயிர்கள் அப்படி தோன்றாதான், தன்னையை போலையே தோன்றுமா. அடுத்த உயிர்களை பார்த்தா தன்னுடைய ஸ்வரூபமாகவே தோன்றுமா. உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும்னு கேட்டால், இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்க எல்லாரோடையும் பழகிறது பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும், தன்னுடைய குழந்தைன்னு எப்படி பார்க்குறா? தன்னுடைய எக்ஸ்டென்ஷனாகவே பார்க்குறா இல்லையா? குழந்தைய அம்மா எப்படி பார்க்க குழந்தைய? தன்னுடைய எக்ஸ்டென்ஷனாக தானே இப்படி வந்திருக்கிறதா பார்க்குறா. அம்மாவும் அப்பாவும் அப்படி தான் பார்க்குறாங்க.
அர்த்தம் தன்னையே பார்க்குறாங்க. அதனால அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே அவ்வளோ ஒரு அன்பு பொங்கி பெருகுது இல்லையா? அதே வேறு வீட்டு குழந்தைய பார்த்தா அவளுக்கு அப்படி தோண மாட்டேங்குது. பெருசாக ஓரளவுக்கு ஏதோ தோணுமா இருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தைய பார்த்தா அவளுக்கு அப்படி ஒரு அன்பு பொங்க மாட்டேங்குது. ஆனால் தான் குழந்தைய பார்த்தா அன்பு அப்படி பொங்குது. அவளுக்கு அன்பு அப்படி பொங்குது, கருணையும் வருது அந்த குழந்தை மேலே. அது தவறு செஞ்சாலும் அதெல்லாம் சரியாக போய்டுங்கிற மாதிரி அவள் அதை மன்னிச்சு விட்டுறா. பாருங்கள், இப்போது இதையே இந்த தாய் உள்ளம் இருக்க இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பகவானை பொறுத்தமட்டில். அந்த மாதிரி ஞானிகளுக்கு எப்படின்னு கேட்டால், தன்னுடைய குழந்தைங்கிற மாதிரி கிடையாது. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படி தோணுன்னா, எப்படி அம்மாவுக்கு குழந்தையை பார்க்குற மாதிரி இருக்கும், அதுபோல் எல்லா உயிரிடத்துலையும் தன்னுடைய குழந்தைன்னு அர்த்தம் தன்னுடைய ஸ்வரூபத்தையே பார்க்குறாங்க, தன்னையே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை நம்ம ஹேட் பண்ண மாட்டோம் தானே. we don't hate ourselves, we don't hurt ourselves normally in general. I mean, we love ourselves the most. தெரியுமா உங்களுக்கு? we love ourselves the most and we forgive ourselves also very easily. Some people are there who cannot forgive themselves also, but generally I mean, so தன்னே மாதிரியே அவங்க எல்லாரையும் பார்க்கறதுனால அந்த ஒரு விஷன் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஞானத்தோட உச்சத்தில் அந்த விஷன் ஆஃப் ஒன்னஸ்மாங்க. இப்போ என்னென்னா, தன்னையை போல எல்லாரையும் பார்க்குற ஒரு தகைமை அது வந்ததுனால அவங்களுக்கு எப்படி ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேலே அன்பும் கருணையும் பொங்குதோ, அதுபோல் எல்லார்ட்டையும் அவங்களுக்கு அன்பும் கருணையும் பொங்கும். இது ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இது எதனால் உண்டாச்சு? பகவான் அந்த ஸ்வரூபத்திலேயே ஒடுங்கி இருந்ததுனால அவரோட விஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த விஷயங்கள்லாம் வேற யாரோ கிடையாது, இது எல்லாம் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய ஸ்வரூபமே. எப்படி அம்மாவுக்கு தன் குழந்தைய பார்த்தா தோணுமோ அதுபோல் இந்த ஞானிகளுக்கு எல்லா உயிர்களையும், மனுஷர்கள் மாத்திரம் இல்லை, பிராணிகளை, மிருகங்களை, பறவைகளை எதை பார்த்தாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு கருணை, அப்படி ஒன்று தோணுமோ அவங்களுக்கு. அதுதான் அவங்களோட ஞான நிலை. அதனால் பகவானோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பகவான் கருணாமூர்த்தியாக திகழ்ந்தார். பகவானோட வாழ்க்கையில் பார்த்தா கருணாமூர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள்ட்டையும் சரி, விலங்குகள், குரங்குகளோ, ஏதோ அணிலோ, ஏதோ நாயோ, இல்லை பறவைகள், எல்லார்ட்டையும் அவருக்கு ஒரே மாதிரி ஒரு கருணை இருந்துச்சு. அது அன்போடைய வெளிப்பாடு தான் கருணை இல்லையா? அப்படி ஒரு அன்பும் கருணையும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால யாரையுமே வெறுக்கல, அவர் எதையுமே வெறுக்கவில்லை, எல்லாவற்றையுமே நேசிச்சான்னு அர்த்தம். எல்லார்ட்டையும் ஒரு சமபாவத்தோட, அன்போட, ஒரு கருணையோடு இருந்தார் பகவான். இந்த பசு லக்ஷ்மியோட கதை ரொம்ப உருக்கமான கதை. ஒரு முறை என்னாச்சா, பசுலக்ஷ்மிக்கு பகவான் ரொம்ப பிரியம். ஒரு பசுமாடு, லக்ஷ்மின்னு பேர், ரொம்ப பிரியம். மகள் மாதிரி தான் பகவானுக்கு. பகவானும் ரொம்ப நேசித்தார். பசுலக்ஷ்மி ரொம்ப நேசம் பகவானோட. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, அந்த பசுலக்ஷ்மி எங்கேயோ போய் ஒரு சகதியில் எங்கேயோ புரண்டுட்டு திடீர்னு பார்த்தா பகவான் இருக்கிற அந்த அறைக்கு வந்துடுச்சு. அது அப்படியே வந்துடுச்சு. உடனே எல்லோரும் விரட்டினாங்களாம் அங்கே உள்ள டிவோட்டிஸ். ஏன்னா அது ஒரு சகதியாக அப்படி வந்துச்சு. போன்னு விரட்டினாங்களாம். உடனே பகவான், ஏன் விரட்டுற நீ? உன்னோட குழந்தை இப்படி சகதியில் கொண்டு வந்து அவளை தூக்கி போட்டுருவியா, விரட்டிடுவியா? சச்சோ விரட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஏன்னு பார்த்தா அப்படி ஒரு அன்பும் கருணையும் அவருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அவரை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிர்களுமே அந்நியமாக வேற ஒரு மனிதர்களாக தெரியலை அவருக்கு. எல்லாருமே நம்முடையவர்கள்னு அர்த்தம். நம்முடைய குழந்தைகள் சொல்கிறத விட ஸ்வரூபமாகவே, தன்னுடைய ஸ்வரூபமாகவே அவருக்கு தெரிஞ்சது. இதை எப்படி நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்னு தெரியல. சீயிங் ஒன்னஸ். இப்போது நாமளும் உலகத்தை நேசிக்கிறோம் இல்லையா? நமக்கும் அன்பெல்லாம் இல்லாமல் இல்லை, இருக்கா இல்லையா? அன்பு நமக்கு இருக்குதா? நம்மகிட்டையும் அன்பெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அன்பு முக்கால்வாசி எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு விருப்பு வெறுப்பாக தான் இருக்குது. இது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் அன்பு நினைக்கிறது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தா நம்ம மனதுடைய விருப்பு வெறுப்பு தான் நம்ம அன்புன்னு நம்ம சொல்லிடுறோம். என்ன அர்த்தம்? ஒரு சில பேரை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்குது,
இது பேர் விருப்புன்னு பேர் தமிழில், தூய தமிழில் லைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பிடிக்குது? என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்குது அவரை, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குது. சில பேரை கண்டாலே எரிச்சலாக வருது, பிடிக்க மாட்டாது, பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்காது. ஏன்? என்னமோ தெரியல, எனக்கு கெமிஸ்ட்ரி ஒத்து வரல. சில சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி ஒத்து வரலாமாங்க, எனக்கு பிடிக்காது அப்படிமாங்க. அப்படி தானே நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னு கேட்டால் இன்னும் ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு யாராவது இன்பத்தை கொடுப்பாங்க, இன்பம் சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம மனசு நினச்சுன்னா அவங்கள்ட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். இவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரே தலையிடி இவங்களால் அப்படி சொல்லி சில பேர்கிட்ட மனசு அவ்வளோ பிடிக்காது, ஒரு வெறுப்பாக ஒரு மாதிரி. ஸோ நம்முடைய அன்பு நம்ம சொல்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டால், மனது சில பேரை பிடிக்கும்னு சொல்லுது, சில பேரை பிடிக்காதுன்னு சொல்லுது. இதுதான் நம்ம அன்பு. நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறவங்கள மனசு பிடிக்குன்னு சொல்லுது. அப்படி இல்லாட்டி அதை எல்லாருக்கும் ஒரே விஷயம் பிடிக்காது, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? ஸோ நம்முடைய அன்பெல்லாம் மனதோடைய லெவலில் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, இப்போ பிடிச்சது சொல்ல என்ன செஞ்சோம், ஓஹோ ஆஹான்னு அவங்க மேலே போய் விளறோம், ஆஹா ஊன்னு அப்படியே அவங்க கொண்டாடுறோம், எல்லாம் செய்கிறோம். பிடிக்காது என்ன செய்கிறோம், சிச்சி எனக்கு பிடிக்காது போ, வெறுக்கிறோம், பப்போ அப்படிங்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தா லவ்னு சொன்னாலும் சரி, நம்ம நினைக்கிற அந்த லவ் அஃபேர்லாம் இருக்குது, லவ் என்ன சொன்னாலும் இதெல்லாம் விருப்பு வெறுப்பு தான். அது இன்னொரு வகையில் இன்ஃபேக்சுவேஷன், அதெல்லாம் இருக்கட்டும். இது நம்ம சாஸ்திரத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா விருப்பு வெறுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த விருப்பு வெறுப்பாக என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், விருப்பு இருக்கிற வரைக்கும் அவங்கள கொண்டாடுவோம். ஆனால் இந்த மனம் மாறிட்டே இருக்குது. நம்ம மனமும் ஏதோ ஒரு காரணத்தை அவங்க பிடிக்காமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க செய்கிறது சரியில்லை, உடனே வெறுக்க ஆரம்பிச்சுவோம் அவங்கள. ஒரு சில பேர் எனக்கு பிடிக்காது, ஆனால் ஒரு சில சமயம் பார்த்தா பரவாயில்லையே நல்லா தோணும், பிடிக்க ஆரம்பிச்சு. சில பேர் வெறுப்பாகிறது விருப்பாக சான்ஸ் இருக்குது. இப்படி தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், விருப்பு வெறுப்புலேயே மனம் அலைஞ்சிட்டே இருக்கனால நிறைய குழப்பம் உண்டாது மனசில். நம்ம அன்புங்கிற பேரில் ஒருத்தர் நேசித்தாலும் நம்மளை விட அவங்க வேறு யாரும் நேசிச்சிடக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். இது விருப்போட வெளிப்பாடு. நம்மளை தான் நேசிக்கணும், நம்மள தான் அன்பாக இருக்கணும், மற்றவங்கள நேசித்தா எனக்கு பிடிக்காது. ஒருவேளை அடுத்தவங்க இவங்களை ரொம்ப நேசித்தானா எனக்கு பொறாமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்படிலாம் மனசு சொல்லுதா இல்லையா? ஸோ நம்மளுடைய அன்புங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், பிடிக்கும் பிடிக்காது, விருப்பு வெறுப்புன்னு இருக்குது. ஸோ பிடிச்சதுனா என்னுடையவங்க, நானே என்னுடையவங்க, எனக்கு தான் அவங்க சொந்தம். பிடிக்கலன்னா சிச்சி எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பிடிச்சதுன்னு சொன்னால் அவங்க ரொம்ப கொண்டாடுவோம், ஆஹா ஓஹோ அப்படியே அவங்களோடையே இருப்போம். பிடிக்காதவங்க தள்ளி வச்சுருவோம், போ அப்படிம்போம். இதில் இன்னொரு ஃப்ளிப் சைடு என்னன்னு கேட்டால், பிடிச்சவங்க எப்பயுமே நம்மளோடையே இருக்கணும், நம்மளோடையே பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். வேறு யார்கிட்ட பேசிட்டா சந்தோஷமாக அன்பாக இருந்துட்டால் நமக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த நம்மளுடைய அன்புங்கிறதுல ஒரு பரிணாமம். சொல்ல விளங்குது அவங்களுக்கு? நான் சொல்ல புரியுது தானே உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா நான் பேசுகிறேன் இல்லையா? நான் ஒன்றும் என்னத்தையோ பேசலைண்ணா. அது மாத்திரம் இல்லை, நம்ம ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வகையான ஒரு கவலை, ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சாதாரணமான ஒரு அன்போடைய ஒரு பரிணாமம். இதோடைய முக்கியமான அடிப்படை என்னன்னா மனதோடைய விருப்பு வெறுப்பு. பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் உபதேசம் சொல்கிறார், விருப்பு வெறுப்பு வெறுக்கத்தக்கன அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இந்த மனசோட விருப்பு வெறுப்புக்கு ஆட்படக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? விருப்பு வெறுப்பு வந்தாலே இந்த உலகத்தை பேதப்படுத்த ஆரம்பிச்சிடும். பேதம் எப்படி படுத்துகிறோம்? எனக்கு வேணுங்கிறவங்க, வேண்டாதவங்கிறவங்க, என்னுடையவங்க, இவங்க யாரோ, இப்படி பேதப்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே விஷயத்தை பார்க்குற தன்மை போயிடுது. அதனால் பகவான் என்ன சொல்கிறது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா மனசில். விருப்பு வெறுப்பு வெறுக்கத்தக்கனன்னு பகவான் சொல்லியிருக்கார். இந்த நான் யாருன்ற புத்தகத்தில் ரொம்ப கிளியராக திவ்யமாக கொடுத்துருக்காரு இதே வார்த்தையை. இது ஏன் நான் இதை படிக்கிறேன்னு கேட்டால், பகவானோட வார்த்தையே அது. பார்த்தீங்களா? விருப்பு வெறுப்பு இரண்டும் வெறுக்கத்தக்கன அப்படிங்கிறார். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்குன்னு கேட்டால்,
பகவான் ரொம்ப அன்பும் கருணையும் அவருக்கு பொங்குது எல்லா உயிர்களிடத்திலும் சமமாக. ஒரு நாயை கண்டா கூட, ஒரு மயிலை கண்டா, மனுஷனை கண்டா, வயசானவங்களோ இளைஞர்களோ சின்னவங்களோ பணக்காரங்களோ ஏழையோ இப்படி சமமாக எல்லார்ட்டையும் அவருக்கு அன்பு கருணையும் பொங்குது. நமக்கு அப்படி இருக்க மாட்டேங்குது. நமக்கு வாழ்க்கையில் எப்படி ஒரு சில 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோன்னு இருப்பாங்க. அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப அப்படியே நம்ம இதே மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்போம், பேசிகிட்டே இருப்போம், அவங்களோடே இருக்கணும்போ, போகணும்போ, வரணும்போ. ஆனால் மற்றவங்கள அவ்வளோ கண்டுக்க மாட்டோம், பெருசாக அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு என்ன அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த இதில் என்ன இருக்குது, ஒரு பொசஷன், அவங்க என்னுடையவங்கிற பொசசிவ் ஆட்டிடியூட் இருக்குது. அதனால நிறைய மனசில் குழப்பம் வருது. ஆனால் இவங்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஞான நிலையிலேருந்து எல்லாமே தன்னை போல எல்லாரையும் பார்க்கறதுனால, ஒரே மாதிரி சமமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதுனால, விருப்பு வெறுப்புலாம் இல்லாததுனால அவங்களுடைய அன்பு வேறு மாதிரி. நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு, இது என்னால் நம்ப முடியாத கதை, இது நம்பவே முடியாத கதை இது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் நடந்தது பகவான் வாழ்க்கையில். பகவான் கொஞ்சம் வயசான காலத்தில் இரவு தூங்கும்போது அவர் பக்கத்தில் அணுக்க தொண்டர்கள்னு சொல்லுவாங்க, அவருக்கு சர்வ் பண்ணுற சில தொண்டர்கள்லாம் பக்கத்துலேயே படுத்து தூங்குவாங்க, சேவக்ஸ். ஏன்னா பகவானுக்கு நைட்டில் சில சமயம் டாய்லெட்லாம் போகணும்னு சொல்லி, அந்த காலத்தில் சொன்னீங்களே பாத்ரூம்லாம் இல்லைன்னு, அது கொஞ்சம் அப்படி ஒதுக்குப்புறமாக போய் போகணும், ஒரு காடு மாதிரி பகுதியில் போய் போகணும். பகவானுக்கு வந்து இந்த முட்டியெல்லாம் ரொம்ப இது இருந்துச்சு, சில சமயம் விழுந்துருவாரோன்னு பயந்தாங்க. அதனால் எப்பயுமே ஒரு தனியாக விட மாட்டாங்க, இரவு நேரத்தில் எஸ்பெஷலி அப்படியே கைப்பிடிச்சே கூட்டிகிட்டு போவாங்க, அந்த தொண்டர்கள் பக்கத்தில் விடுவாங்க. ஒரு நாளைக்கு என்ன, ஆனால் பகவான் என்னன்னு கேட்டால் யாரையும் தொந்தரவு பண்ண விரும்ப மாட்டார். அந்த தொண்டனும் பாவம், அவனுக்கு தூக்கம் வேணும் தானே, அனாவசியமாக அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், முடிஞ்ச அளவுக்கு தானே போயிட்டு வந்துடுவார். ஆனால் தொண்டனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, பகவான் எந்திருந்தாலும் நீ எந்திருந்து போகணும், பகவானை தனியாக விட்டுற கூட விழுந்துட்டான்னா கஷ்டங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க அந்த நிர்வாகத்துலேருந்து, ரமணாசிரமம் நிர்வாகத்துலேருந்து. ஒன்றா என்ன ஆச்சா, நைட் வந்து மிட் நைட் இந்த அணுக்க தொண்டர் படுத்துட்டு இருந்தார் பக்கத்துலேயே பகவான்கிட்ட. திடீர்னு நைட்டு விழித்து பார்த்தா பகவானை காணும், தன்னுடைய அந்த சோஃபாவில் தான் படுத்து தூங்குவார். பகவானை காணும், என்ன பகவான் தனியாக போயிட்டாரா, நம்மளை எழுப்பியிருக்கலாமே, ஒரு வேளை டாய்லெட் போயிட்டாரா, இங்கே தனியாக போயிட்டாரான்னு சொல்லிட்டு அவனுக்கு பரபரன்னு சொல்லி போகிறான், இருட்டில் போகிறான். போனால் அங்கே பகவானோட குரல் மட்டும் கேட்குது ஒரு இடத்துல. என்ன குரல் கேட்குதுன்னா, போதுண்டா போதுண்டா போதுண்டா, விழுடா விழுடா, போதுண்டா போதுண்டா விழுடா அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னது இந்த இரவில், இந்த இரவு நேரத்தில் போதுண்டா போதுண்டா விழுடா விழுடாங்கிற என்ன நடக்குதுங்கன்னு புரியல அவனுக்கு. அந்த சத்தம் ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் உள்ளே பார்க்குறான், போய் எட்டி பார்த்தா அவனுக்கு ஒரு காட்சி, நம்ப முடியாத காட்சி. என்ன தெரியுமா நடந்துட்டு இருந்துச்சப்போ, ஒரு பயங்கரமான சொறி நாய். சொறி நாய்னா உங்களுக்கு தெரியுமா, நாய் சொறி நாய்னா சொறி பிடிச்ச நாய், அது பக்கத்துலேயே போக பிடிக்காது, நமக்கு அருவருப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சொறி நமக்கு வந்து பயமாக இருக்கும் நமக்கு இல்லையா. அந்த சொறி நாய் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு கேட்டால், பகவானை உள்ளங்கால்லேருந்து உடம்பு ஃபுல்லாக நக்கிட்டு இருந்துச்சு பகவான். அந்த நாய் நக்கிட்டு இருந்துச்சு பகவான். பகவானும் தன்னோட உடம்பை கொடுத்துட்டு, சரிடா சரிடா போதுண்டா போதுண்டா சரிடா சரிடான்னு சொல்லிட்டு இருக்கார். இதை பார்த்தா இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த இலக்குத்தனனுக்கு. ஏன்னா அந்த நாயை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அருவருப்பான நாய் அது. சொறினா பயங்கர சொறி பிடிச்ச நாய். அது பகவானை போட்டு நக்கு நக்குன்னு நக்கிட்டு இருக்கு. பகவான் என்னமோ ரொம்ப குழந்தைய சொல்கிற மாதிரி போதுண்டா போதுண்டா விழுடா விழுடாங்கிறார். ஒன்று இந்த அணுக்க தொண்டர் வர்றதை பார்த்தோன்னா நாய் ஓடி போயிடுச்சு. நீங்கள் என்ன பகவானே, என்ன நடக்குது, என்ன பகவானேன்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லைடா. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த நாய்க்கு என் மேல் அவ்வளோ பிரியம், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நாய்க்கு என் மேல் அவ்வளோ ஒரு பிரியம். ஆனால் காலையில் நேரத்தில் இந்த வெளிச்சம் இருக்கும்போது வந்தால் நீங்களாம் அடித்து விரட்டி விட்டுறீங்க, அதனால தான் இரவு வந்துச்சு. அது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துது, இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் இட்ஸ் லவ். ஸோ அதுவும் பாவம் தானே, அதனால தான் நான் அதை தடவி கொடுத்துட்டு இருந்தேன். போதுண்டா போதுண்டா சொல்லியிருந்தால பகவான். கேன் யூ இமேஜின் திஸ்? ஒரு நல்ல நாயாக அழகான நாயாக இருந்தால் நம்ம பெட் பண்ணுவோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஸ்ட்ரே டாக்னாலே பயப்படுவோம் இல்லையா, அதுக்கு ஊசி போட்டுருவாங்களோ இல்லையோ தெரியாது, அது கடிச்சா என்ன ஆகும், ரேபீஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ பயப்படுவோம். இது ஸ்ட்ரே டாக்லேயே ஸ்ட்ரே டாக், மோசமான ஸ்ட்ரே டாக், சொறி பிடிச்ச நாய்.
அது வந்து நக்கும்போது பகவான் தன்னோட உடம்பை கொடுத்துட்டு இருந்தானே என்ன மாதிரி யோசிச்சு பார்க்க முடியுது அதெல்லாம். நீங்கள் சரி, நான் அப்படி இருக்க சொல்லலை அவங்கள, அப்படி இருக்க நம்மளால முடியாது. நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையே கிடையாது இல்லையா? இது ஏன் சொல்ல வரேன்னா, பகவானுக்கு ரொம்ப நெருக்கமான தொண்டரும் ஒன்று தான், பக்தரும் ஒன்று தான், அந்த சொரிநாயும் ஒன்று தான் அவருக்கு. ஏன் அந்த சொரிநாயும் அவர் ஒன்றுன்னு கேட்டால், அவர் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரே பொருளை பார்க்குறார். அந்த பரம்பொருளான அந்த அந்த தெய்வ சக்தியவே பார்க்குறார். அது தன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கலாம், அதையே பார்க்குறார் பகவான். அதனால் அவருக்கு பேதம் இல்லாமல் அதையும் அவர் பெட் பண்ணுறார். ஆனால் நாம் அன்புன்னு சொல்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் நம்ம மனசோட வெறுப்பு தான். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு பிடிச்சா ரொம்ப கொண்டாடுவேன், பிடிக்காட்டி போடான்னு சொல்லிடுவேன். அந்த வெறுப்பு மாறிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், சும்மா விளையாட்டுக்கு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நான் 7-8 வருஷம் லவ் பண்ணி தான் அப்படியே கல்யாணம் பண்ணே சொல்லுவாங்க. அப்போ அன்பு காதல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் என்னென்னா கல்யாணம் பண்ண பிறகு when they live together they know each other very well. அதுதான் ப்ராப்ளம். அப்புறம் என்ன அர்த்தம்? they know the good and bad side, the vulgar side also. எல்லாம் தெரிய வந்த பிறகு மனசு விட்டு போகும். இந்த ஆள் தான் நான் இவ்வளோ விழுந்து லவ் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்? மனசு ஒரு வெறுப்பு தோணும். அவ்வளோ பெருசாக மனசு ஆர்ப்பரிக்காது. இந்த லவ் பண்ணுற சமயத்தில் எல்லாமே அந்த லவராக தான் தெரியும். ரொம்ப ஓஹோன்னு மனசு குதிக்கும், துள்ளும், எல்லாம் செய்யும். இப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கும். உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் எல்லாம், அப்படி இப்படின்னு சொல்லும். அது ஏன் விருப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், சில சமயங்களில் அந்த விருப்பே ரொம்ப வெறுப்பாக மாறிட சான்ஸ் இருக்குது. இவ்வளோதானான்னு மனசு விட்டு போக வெறுப்பாடே சான்ஸ் இருக்குது. சில பேர் ரொம்ப மோசமாக நினச்சிருப்போம், அப்புறம் தெரிய வரும் பரவாயில்லை, இவங்களோட மோசம்லாம் கிடையாது, அவங்களோட மோட்டிவ், அவங்களோட இன்டென்ஷன் சரிதான், நல்லதாக தான் இருந்திருக்குன்னு சொல்லி அவங்க மேலே கொஞ்சம் நமக்கு ஒரு மரியாதை, மதிப்பு, ஒரு இதெல்லாம் வரும், ஒரு கன்சர்ன் அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வெறுப்பு மாறிட்டே இருக்கும் வாழ்க்கையில். நம்மளுடைய அன்பு எல்லாமே வெறுப்பு தான். அதுவும் எப்படி விருப்பு எவ்வளோ பேர் மேலே? மேக்ஸிமம் 2-3 பேர் மேலே தான். நம்மளுடைய உலகமே ரொம்ப சுருங்கினது. நம்ம உலகம் 2-3 பேர், அவ்வளோதான் நமக்கு விருப்பமானவங்க. மற்றவங்களாம் யாரோ எவரோ, ஐ டோன்ட் கேர் ஃபார் தெம். சும்மா சொல்லிப்போம் ஐ கேர் ஃபார் எவ்ரிபடி. வி டோன்ட் கேர் ஃபார் எனிபடி. ஆனால் பகவானுடைய வாழ்க்கையில் அவர் பரம்பொருளையே திளைச்சதுனால, அந்த பரம்பொருளே தன்னோட ஸ்வரூபம் உணர்ந்ததுனால, அந்த ஸ்வரூபத்தையே எல்லாத்தையும் பார்த்ததுனால, அந்த விஷன் ஆஃப் ஒன்னஸ் இருந்ததுனால, இயல்பாகவே அவர் இதயத்தில் அன்பும் கருணையும் பொங்கும். இப்போ இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு எங்கள் குருதேவர் ஆச்சாரியர் சொல்கிற உதாரணம். இப்போ நீங்கள் வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க, எங்கேயோ அந்த பாண்ட் பக்கத்தில் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டங்குன்னு கால் போய் ஒரு கல்லில் இடிச்சிடுது, ஒரு ராக்கில் போய் இடிச்சிடுது, கால் போய் இடிச்சிடுது. ஐயோ அம்மா அப்படின்னு தடவுறீங்க. அப்படியே போயிட்டு நல்லா தடவி வீங்கிடும் இல்லையா? அப்படியே அழுகையாக வருது. ஏன்னு கேட்டால் வலிக்குது, ரொம்ப வலி. இப்போ என்ன ஆகுது? கால் போய் இடித்த உடனே கை உடனே போய் அதை தேய்ச்சி கண்ணு உடனே தண்ணி வருது. அப்போ கை கேட்காது, எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ கம் அண்ட் ஹெல்ப் யூ அப்படின்னு கால்கிட்ட கேட்காது. உன்னை கண்ணு சொல்லாது, கேன் ஐ ஷெட் ஃபியூ டியர்ஸ் ஃபார் யூ அப்படிலாம் கேட்காது. அந்த ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது. கை உடனே போய் ரஷஸ் ஃபார் த ஹெல்ப். கண் அப்படியே உடனே. ஏன்னு கேட்டால் இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கையிலையும் நான் தான் இருக்கேன், கால்லையும் நான் தான் இருக்கேன், கண்லேயும் நான் தான் இருக்கேன். நான் தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனால கை இமீடியட்டாக போய் ரஷ் பண்ணுது, அதை போய் சரி பண்ணுறதுக்கு, தேய்ச்சி விடுறதுக்கு. கண்லேருந்து உடனே தண்ணி வருது. இதுதான் சீயிங் ஒன்னஸ். இதுவே யாருக்காக இருந்து வச்சுக்கோயேன், அவங்களே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் உடனே போய் ஊம்போம். அதுவும் யாரோனோ சரி ஏதோ அடிபட்டு கிடக்கான் ரோட்டில் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய மனசில் நம்மவர்கள், எனக்கு வேண்டியவர்கள், எனக்கு வேண்டாதவர்கள், விருப்பு, இவ்வளோதான் நம்மளுடைய அன்பு ஆக்சுவலாக பார்த்தா. சான்ஸ்கிரிட்டில் ஒரு சேயிங் இருக்குது, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நமக்கு யாரெல்லாம் இன்பத்தை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கள தான் நம்ம விரும்புகிறோம். அப்படி கொடுக்கலையோ அவ்வளோதான் அவுட். ஸோ எதுக்காக இவ்வளோ நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், பகவான் மாதிரி ஞானிகள் வேறு மாதிரி அவங்களோட அன்போ கருணையோ
நம்முடைய அன்பு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது மனதோடைய விருப்பு வெறுப்புலேருந்து வந்தது இந்த அன்பும் கருணையும். இது ஆழமாக அவங்களுடைய சொரூபத்தில் இருக்கலாம். அந்த சொரூபத்தையே எல்லார்ட்டையும் பார்க்கறதுனால, தன்னையே எல்லா இடத்துலையும் பார்க்கறதுனால ஒரு தாய் எப்படி குழந்தைகிட்ட ஒரு அன்பு பெருகுது, கருணை பெருகுது. தாய்க்கும் குழந்தைக்கும் இந்த ஃபார்மாலிட்டி உண்டா? கிடையவே கிடையாது. அம்மா நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக போய் குழந்தைய அட்டன் பண்ணுவாள். உங்களுக்கு தெரியாது, இந்த புதுசாக குழந்தை பிறந்த அம்மாக்கள்லாம் அவங்களுக்கு அம்மா தூங்கிட்டே இருந்தாலும் சினுங்கள் குரல் கூட கேட்டுரும், டக்குன்னு நின்றுடுவாங்க. அந்த குழந்தை மேலே அப்படி ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அந்த எப்படி அது வருது? பியூர் லவ் ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் ஷீ சீங் ஹர் செல்ஃப் இன் த சைல்டு. அது ஒன்லி டு ஹர் ஓன் சைல்டு ஷி ஹேஸ் தட் பாவனா. இவங்களுக்கு அதே மாதிரி உணர்வுக்கு எல்லா ஜீவன்களையும் பார்க்கும்போது யூனிவர்சலாக. ஸோ இந்த அன்பும் கருணையும் தான் உத்தமமானது. இதில் விருப்பு வெறுப்பு அற்றது, பேதங்கள் அற்றது, சமமானது. இதுதான் உண்மையான அன்புங்கிறது. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. இது என்ன பொசசிவ் ஆட்டிடியூட் கிடையாது. இதில் யாரையும் தன்னுடையவங்கன்னு நினச்சி பிடிச்சி வச்சுக்கிறதோ இல்லை தன்னுடைய இல்லைன்னு வெறுக்கிறதோலாம் கிடையாது. இதில் அதனால தான் இப்போது குரங்குகள் மேலே பகவானுக்கு ரொம்ப பிரியம் உண்டாம். பழங்கள் வச்சுருப்பாங்களாம், திடீர்னு குரங்கு வந்து தூக்கிட்டு ஓடிடுமா, எல்லோரும் ஆயன்னு துரத்துவாங்களாம். அவர் சொல்லுவாராம், குரங்கு அதோட இயல்பு மாதிரி இருக்குது, நீ தான் ஜாகிரதையாக வச்சுக்கணும் பழத்தை அப்படின்பாராம். யூ ஓன்ட் பிலீவ், பகவானுக்கும் குரங்குகளுக்கும் இருந்த அந்த பந்தம் வந்து ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. எப்படின்னு கேட்டால், ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் பிலீவ் ஆர் நாட், பகவான் குரங்கு பாஷை தெரியுமா, குரங்குகள் பேசுகிறது அவருக்கு புரியுமா அவருக்கு. இன்ஃபேக்ட் சில சமயம் குரங்குகள் வந்து குரூப்பாக இருக்கும். அதாவது எப்படி ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கூட்டமாக இருக்கும். அது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, அவர் இருந்த காலத்தில் இந்த கூட்டம் 2 கூட்டம் அடிதடி சண்டை நினச்சோம், மக்களுக்கு நடக்கிற மாதிரி. உண்மையிலேயே ரொம்ப பயங்கர வயலண்ட்டான ஒரு அடிதடி நினச்சோம் 2 கூட்டத்துக்கு மத்தியில். கடைசியில் அந்த 2 குரங்கு கூட்டம் பகவான்கிட்ட வந்துச்சான் பஞ்சாயத்துக்கு. கேன் யூ பிலீவ் திஸ்? இதெல்லாம் வந்து பொய் கதை கிடையாது, இதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் பார்த்துருக்காங்க டிவோட்டீஸ். 2 குரங்கு கூட்டமும் பகவான்கிட்ட வந்து அது முறையிடுற மாதிரி அழுது ஏதோ சொல்லிச்சோம். பகவான் அதுக்கிட்ட ஏதோ சொல்லி சரிடா பரவாயில்லடா அப்படி ஏதோ சொல்லி 2 சமாதானமாய் போயிடுச்சான். ஸோ பகவான் குரங்குகளை பொறுத்த மட்டும் பகவான் வந்து ஒரு மனுஷன் கிடையாது, தங்க இனத்தில் ஒருத்தர் மாதிரி நினச்சிருந்தலாம். அப்படி நினைக்கணும்னா அந்த குரங்குகள் எப்படி இருக்கணும் அவங்களுடைய அந்த உறவு. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வேடிக்கையாக இருக்கும், உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கும். இதெல்லாம் நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பகவானுடைய ஒரு கருணையை. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, பகவான் வந்து கொடியில் வந்து ஒரு துண்டையோ இல்லை தன்னுடைய கௌபீனத்தையோ உணர்த்த போனாராம். இப்படி உணர்த்த போனாராம். போகும்போது கை தட்டி அந்த இடத்துல வந்து ஒரு அணில் குஞ்சு, அந்த அணிலுக்கு எப்படி ஒரு முட்டையிலேருந்து வரும்ல அணில், அப்படி தானே வரும், குட்டி போட்டு வருமா அணில்? அப்போ அணில் குஞ்சா வேறு என்னன்னு தெரில எனக்கு, ஏதோ ஒரு உயிரினத்தோட ஒரு முட்டை. அணில் அப்படியே வரும், அணில் குட்டி போட்ட மேமல் அது. இப்போ வேறு ஏதோ ஒரு உயிரினம், எனக்கு ஞாபகம் மறந்து போச்சு எனக்கு. அதோட முட்டை வந்து டங்குன்னு கீழே விழுந்துருமோ. விழுந்த உடனே அவர் அவ்வளோ துடிச்சு போயிடுவாராம். ஏன் துடிச்சு போவார்னு கேட்டால், ஐயோ இந்த முட்டையோட அம்மா வந்து பார்த்துச்சுன்னா அது எவ்வளோ மனசு வருத்தப்படும், ஐயோ நான் பெரிய பாவம் ரொம்ப தவறு செஞ்சுட்டேன்னு ரொம்ப மனம் வருந்தினாராம். பகவான் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. உடனே என்ன செஞ்சாராம், அதை எடுத்து கட்டி வச்சு பாதுகாப்பாக வச்சுருந்தாராம். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு பார்த்தா ரொம்ப அதிசயம் இருந்துச்சு, அந்த விரிசலே சரியாயிடுச்சு. அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேருந்து அந்த உயிரினம் எது ஞாபகம் நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு, அது வெளிவந்தவர் தான் பகவானுக்கு ஆறுதலாக இருந்துச்சான். இந்த அளவுக்கு உயிர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு கருணை. எவ்வுயிரும் தன்னுயிர் போல் ஓம்புகன்னு சொல்லுவாங்க. எந்த உயிராக இருந்தால் தன் உயிரை போல் நம்ம நினைக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்து நம்ம எப்படி துடிச்சு போகிறோம், அதை மாதிரி தானே அந்த உயிர்களும். அதையே நம்ம நினைக்க முடியல, ஏன் நம்ம அப்படி பார்க்க மாட்டேங்கிறோம், அப்படி உணர்வு நமக்கு இல்லை. ஆனால் பகவானை போல் மகா ஞானிகளுக்கு அப்படி இருந்துச்சு. இப்போ மனதுடைய விருப்பு வெறுப்புலையே நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில்,
வாழ்க்கையில் எப்பயும் குழப்பம்தான், ஒரு நிறைவாகவே இருக்காது. நம்ம அன்புன்னு சொல்கிறது எல்லாமே கடைசியில் ஒரு பொய்யான ஒரு இதாகிடும். ஐ எம் டெல்லிங் யூ, வி ஆர் ஆல் செல்ஃபிஷ் ஆக்சுவலி. நமக்கு யாராவது நல்லது ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிற வரைக்கும் அவங்கள ரொம்ப கொண்டாடுவோம், அன்பாக இருக்கிற மாதிரி இருப்போம். கொஞ்சம் அவங்க வேறு மாதிரி இல்லை, நமக்கு ஒரு கண்டியூசிவாக இல்லைன்னு சொன்னால் அவங்கள அப்படியே இதாகிடும் நமக்கு. இதெல்லாம் நம்ம செல்ஃபிஷ் தான் நம்ம அன்பு எல்லாமே. நானே போய் என் அன்பும் பொய்ன்னு ஒரு பெரிய மகான் பாடியிருக்கார். நானே போய் என் அன்பும் பொய். ஆக்சுவலாக நம்ம அன்புன்னு சொல்கிறது எல்லாம் ஒரு பொய்யான அன்பு தான். அது மாறக்கூடியது, சீக்கிரம் மாறிடும். அதில் ரொம்ப சஞ்சலம் இருக்குது. சஞ்சலம்னா என்னது? ஒரு பொசசிவ் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த அன்பு, மகான்களோட அன்பு அப்படி கிடையாது. தூய்மையான பரிசுத்தமான அன்பு, எல்லார்ட்டையும் சமமான அன்பு, சமதிருஷ்டி, சமபாவம். ஏன்? தன்னுயிர் போல பிற உயிரை நினைக்கிறாங்க, தன்னையே பார்க்குறாங்க. அவங்களோட அன்பும் கருணையும் நிலையானது, மாறாதது. அங்கே வந்து பொசசிவ் ஆட்டிடியூட் இல்லாதனால சஞ்சலமற்றது. இதைத்தான் நம்ம பகவானோட வாழ்க்கையிலும் படிச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்பர் 1, இந்த உலகத்தை ரொம்ப பேதப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தில் பேதங்கள் இருக்குது, ஆனால் நம்ம பேதப்படுத்தக்கூடாது. அந்த பேதங்களுக்கு இடையே இருக்கிற அந்த ஒரே பொருளை பார்க்க கற்றுக்கணும். அர்த்தம் இப்படி நம்ம வச்சுப்போமே, இப்போதைக்கு ஸ்வரூபம் நமக்கு விளங்காது, ஆத்மஸ்வரம் விளங்காது. அதே கடவுள் பரம்பொருள் தத்துவம் தான் இருக்குது, அதே கடவுள் தானே அப்படி வந்திருக்காருங்கிற மாதிரி ஒரே பொருளை பார்க்கணுங்கிறாங்க. தன்னை போல பிறரை நினைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த கிராமங்களில் இந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா, தேவையே இல்லாமல் இந்த ஓணானை போய் பிடிப்பாங்க. ஓணான்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அதை பிடிச்சி தலையில தொங்க விட்டு மூக்கு பிடிய போடுவோம் கண்ணில். துடிக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை பார்க்க. இப்போ யாரும் அவங்கள தலைகளை கட்டி வச்சு கண்ணில் மூக்கு பிடி தூவிட்டுமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த புலிகேசியில் அந்த படத்தில் வரும்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ குரூரமான செயல் இது. அது ஒரு ஜீவன் தானே, நமக்கு வந்தால் எவ்வளோ துடிக்கிறோம். அதை மாதிரி தானே பாவம் தானே, அதை அப்படி யோசிக்கவே மாட்டேங்கிறோம் பாருங்க. நம்ம அரக்கணம் பயங்கர குரூரமாக மாறிடுறோம் பாருங்க. இப்போ நம்மளை மாதிரி தானே அந்த உயிரை நினச்சிட்டோம், அப்படி செய்வோமா நம்ம? ஸோ என்னன்னு கேட்டால், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் வேற வேற, யாரோ அவங்கெல்லாம் அந்நியர்கள் நினைக்கக்கூடாது யாரையுமே. எல்லோரும் நம்மவர்கள். அது மாத்திரம் இல்லை, எல்லாமே எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான். என் உயிர் போல தான் மற்ற உயிர்கள் நினச்சி அப்படி அந்த ஒருமை உணர்வு இருந்துச்சுன்னா, நான் ஒற்றுமைன்னு சொல்லலை, ஒருமைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இட் இஸ் நாட் யூனிட்டி, இட் இஸ் ஒன்னஸ். இந்த உலகத்தில் உள்ளவங்க சும்மா யூனிட்டி இன் டைவர்சிட்டிலாம் பேசுவாங்க, அது ஓகே, அந்த லெவலில் அது ஓகே. பட் நம்ம இன்னும் சாஸ்திர லெவலில் வரும்போது ஒன்னஸ், தன்னையே எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி. நம்ம அப்படி பார்க்க முடியாது இப்போது. ஆனால் என்ன சொல்லணும்னா, எப்படி நம்ம பார்க்கலான்னா, பேதப்படுத்தக்கூடாது, யாரையும் அந்நியமாக நினைக்கக்கூடாது. நமக்கு நடந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படித்தானே நினைக்கணும். இந்த விருப்பு வெறுப்புக்கு ரொம்ப ஆட்படக்கூடாது. நம்மளுடைய அன்போ நேசமோ கருணையோ விருப்பு ஆதாரமாக கொண்டு இருக்கக்கூடாது. அது இருந்தால் மாறிட்டே இருக்கும், அதில் நிறைவே இருக்காது. அதில் மனசு உளைச்சல் தான் இருக்குமே ஒழிய மனசில் நிறைவே இருக்காது. இன்னும் ஆழத்திலே நம்ம நேசிக்கணும் இந்த உலகத்தை. எப்படி நேசிக்கணும் கேட்டால், இது எல்லாமே ஒரே பொருள் தான், என்னுடைய ஸ்வரூபம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பார்க்க கற்றுக்கணும். இல்லை எல்லா பொருள்கிட்டையும் அந்த தெய்வ சக்தி இருக்குது, அதே சிவம் தானே, அதே கிருஷ்ணா கான்ஷியஸ் சொல்கிறோம் இல்லையா, அவர் தானே எல்லாத்துலேயும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எல்லா உயிர்கள்ட்டையும் சமமாக நடந்துக்க முடியுமா? இதுதான் பகவான்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது, சமதிருஷ்டி. யாரையும் அந்நியப்படுத்தி பேதப்படுத்தி பார்க்காம, எல்லாம் நம்மை சேர்ந்தது, நம்மவர்கள்.
நீங்களே இருக்கீங்க, உங்களுக்குள்ளே எப்படி ஒரு பாவம் இருக்குது, நம்மெல்லாம் ஒரே கிளாஸில் படிக்கிறோம், நம்மெல்லாம் ஒரே குரூப்னு நினைக்கிறோம். இதுவே வெளில எங்கேயா போயிடுச்சுன்னா அவங்கெல்லாம் யாரோ நினைக்கிறோம், நம்மளாம் யாரோ நினைக்கிறோம். எப்படியோ ஒரு காரணத்தால் எல்லாருமே நம்ம ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா தான் உண்மையான அன்பு வெளிப்படும். நமக்கு நேர்ந்தால் எவ்வளோ நம்ம அவஸ்தையாக இருக்குது, அது மாதிரி தானே பாவம் தானே அப்படின்னு நினச்சா தான் நமக்கு உண்மையான அன்பு ஏற்படும், கருணை ஏற்படும். அந்த மாதிரி பாவத்தை வளர்த்துக்கணும். வெறுப்பு வெறுக்கத்தக்கன, அதுக்கு ரொம்ப மனசை வெறுப்புக்கு ஆட்படக்கூடாதுங்கிறார் பகவான். பேதப்படுத்தவும் ரொம்ப கூடாது. இந்த உலகத்தில் பாருங்களேன், இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலிகளும் இருக்காங்க, ஒரு பாமரமாக முட்டாள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பணக்காரங்க இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, கருப்பர்கள் இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, வெள்ளையர்கள் இருக்காங்க. இப்படி எவ்வளவோ பேதங்கள் இருக்குது. இந்த பேதங்களை பேதப்படுத்திகிட்டே போகணும் வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் வேற யாரோ, இவங்களெல்லாம் உதைக்கணும், கொல்லணும். உலகத்தில் என்னாகும், ஒரே குழப்பந்தான். வார், ஸ்ட்ரகிள். அப்படி இல்லை, இவங்கெல்லாம் வேறு வேறு நிறமாக இருந்தாலும், வேறு வேறு இனமாக இருந்தாலும், வேறு வேறு கொள்கையை பின்பற்றினாலும் இவங்க எல்லாமே ஒரே அந்த பரம்பொருளுடைய ஒரு அம்சம்தான், இவங்க எல்லாமே நம்மளவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு உண்டாக there will be more peace in this world. There will be more love and compassion in this world. இந்த மகான்கள்கிட்ட ஏன் கம்பேஷன் இருக்குன்னா இதுதான் காரணம், அடிப்படை காரணம். இப்போ நாமும் அந்த மகான்கள் மாதிரி அப்படி பார்க்க முடியாது, நம்மளால் முடியாது அப்படி. ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா, ரொம்ப மனசுக்கு விருப்பு ஆட்படாமல் இருக்கணும்னு நம்ம மனசு சொல்லிக்கணும். ஆனால் மனசு விருப்பெல்லாம் அலையும், ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தான். ரெண்டாவது, நம்மளை போல தானே அந்த உயிரும், பாவம் தானே நினைக்கணும். ஸோ என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும் ஒரு சாஸ்திரத்தில், அஹிம்ச பரமோ தர்மஹா. இந்த உலகத்திலே பரமமான தர்மம் என்ன? தர்மம்னா உங்களுக்கு புரியும் தானே, உங்களுக்கு எப்படி நம்ம வாழணுங்கிறது தர்ம வழின்னு சொல்லுவாங்க. பரமோ தர்மஹா, தர்மத்திலேயே ரொம்ப உயர்ந்த தர்மம் எது அப்படின்னா அஹிம்சா பரமோ தர்மஹா. அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது தான் பரமமான தர்மம் அந்த உலகத்திலே. இப்போ எங்களுக்கு சன்னியாசிகளுக்கு, நாங்கள் சன்னியாசம் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு முக்கியமான கொள்கை என்னென்னா, இந்த உலகத்து உயிர்கள் எல்லாத்துக்கும் நான் அபயம் தந்தேன். அபயம்னா என்னை கண்டு அது அஞ்ச வேண்டாம், எதையும் துன்புறுத்த மாட்டேன், அபயம் தந்தேன்னு சொல்கிறது தான் சன்னியாசத்துடைய லட்சணமே. ஸோ எந்த உயிரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது. ஏன்? நம்ம போல நமக்கு யாரோ துன்புறுத்தினா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதுதானே பாவம் அப்படின்னு நினைக்கணும். அஹிம்சா பரமோ தர்மஹா. நான் ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்களுக்கு. நாங்கள்லாம் இப்போ ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போய் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஸ்லோக்காலாம் சாண்ட் பண்ணுறோம், சரி கோயிலுக்கெல்லாம் போகிறோம் வரோம், சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், கடவுள்லாம் கொஞ்சம் கும்பிட்றோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் அதெல்லாம் விட ரொம்ப உத்தமமானது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் தான். when we are living in this world, we should not unnecessarily differentiate people because of their differences. We should try to see the oneness. We should not hate anybody and we should not hurt anybody. We should try to see ourselves in everything and try to love and serve. இப்போ நான் சொன்னேன், காலுக்கு அடிபட்டால் கை உடனே போய், அதை மாதிரி யாருக்காவது துன்பம் தான் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணணும். இல்லை, பாவம் தானே. ஏதோ உங்களால் முடியலை. பகவான் நம்மளால் நல்லா படைச்சிருக்கார், நம்மளை கை கால்களோடு படைச்சிருக்கார், நல்ல புத்தி திறத்தோடு படைச்சிருக்கார். எவ்வளவோ நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் உலகத்தில் எல்லாம் அப்படி படைக்கப்படலை. ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம் நேச்சுரலி. அப்போ அவங்க கேலி பண்ணுறதா, அவங்கள எப்போ பார்த்து குத்தி காமிக்கிறதா, இல்லை அவங்கள நிராகரிக்கிறதா? அப்படி செய்யக்கூடாது. பாவம், அவங்களும் நம்மளை போல தான், ஏதோ இப்படி நடந்திருக்கு, பகவான் செஞ்சுருக்காரு, நம்ம இன்னும் நேசமாக இருக்கணும், இன்னும் அரவணைச்சு போகணும். அப்போ தானே நம்ம ஓரளவுக்கு எவால்வ் ஆகிருக்கோன்னு அர்த்தம் இல்லையா? நான் இந்த குரூப்லேயே சொல்கிறேன்னா, சில பேரை தனிமைப்படுத்திடக்கூடாது, பாவம் தானே, நம்ம அரவணைச்சு போகணும் இல்லையா? அப்போ எப்போது விஷன் ஆஃப் ஒன்னஸ். ஸோ நம்மளுடைய அன்பும் நம்மளுடைய கருணையும் எல்லாம் இந்த விஷன் ஆஃப் ஒன்னஸ்ங்கிற ஆதாரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால், தன்னை போலேயே பிறரை கண்டோன்னா, தனக்கு நேர்ந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அப்படி தானே அவங்களும் நினச்சோன்னு சொன்னால்,
அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான கருணை. அப்போ நம்ம செய்கிற சேவை தான் உண்மையான சேவையாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் எப்போ பாரு விருப்பு வெறுப்பு, நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் செய்வேன், வேண்டான்னா அவங்க தெருவில் போட்டும். என் குழந்தைன்னா அதுக்கு அப்படி ஊட்டி ஊட்டி வளர்ப்பேன், எல்லாம் செய்வேன், மற்ற குழந்தை பசி பட்டினியும் செத்தா எனக்கு என்ன. இப்படி ஆட்டிடியூடில் வாழ்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி ரொம்ப சுருங்கி இருக்குது, குழப்பத்தோடு இருக்குது, அதில் ஒரு நிறைவு இல்லை, மீனிங் இல்லை. ஆனால் உத்தமமான மகான்களோட வாழ்க்கை அப்படி கிடையவே கிடையாது. அவங்க தன்னை போல எல்லாரையும் பார்க்குறதுனால உண்மையான கருணை இருக்குது அவங்களுக்கு. they really feel. ஒரு பெரியவர் சொல்லியிருக்கார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனா. இப்போ அவர் நடந்து போயிட்டு இருக்காராம் வயலில், அப்போ ஒரு பயிர் வாடி இருக்கும், தண்ணி சரியாக ஊற்ற வாடி இருக்கும், அதை கண்டவனோட மனசு வாடிடுதான். எப்படிப்பட்ட கருணை பாருங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய செயின்ட் இருந்தார், பெரிய பக்தர். அவர் ஒரு முறை இந்த ரொட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு நாய் வந்து கவிட்டு போயிடுச்சாங்க. உடனே பின்னாடியே ஓடினாராம் நாயை துரத்திட்டு. எல்லாம் நினச்சானா என்னடா அது, ஒரு ரொட்டியை கவிட்டு போயிடுச்சுன்னு அடிக்க போகிறாரேன்னு. அவர் அடிக்க போல அந்த நாய்கிட்ட சொன்னாராம், ஐயோ கொஞ்சம் நெய்யை விட்டு சாப்பிடுங்க இந்த ரொட்டியை, தொண்டையில் சிக்கிக்க போது நெய்யோடு ஓடினாராம் அவர் பின்னாடி. இதெல்லாம் அன்பிலீவபிளாக இருக்குல்ல. நம்மனா குச்சி வச்சு அடி அடிச்சிருப்போம் அந்த நாயை. அவரும் ஏன் ஓடினார் பின்னாடின்னு கேட்டால், ஐயோ தொண்டையில் சிக்கிக்க போடுது அப்படின்னு சொல்லி போனார். இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறதுக்கு வினோதமாக இருக்கும், நான் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தோணும். அப்படி இல்லை. என்ன ஐடியான்னு கேட்டால், நம்முடைய அன்பும் கருணையும் பொய். ஏன் பொய்னா, சும்மா விருப்பு வெறுப்பு. அந்த விருப்பு வெறுப்பு மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு யாராவது நல்லது செஞ்சால் அன்பாக இருந்தால் நம்ம அன்பாக இருப்போம். இது என்ன பெரிய பெரிய இதாக அது? இல்லாட்டி ஒருத்தர் பிடிக்காட்டே வருங்க வெறுக்கிறது ஒரே எதிரியா. விருப்பும் வெறுப்பும் வெறுக்கத்தக்க. இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை, பகவான் சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விருப்பு வெறுப்பு வெறுக்கத்தக்கனா. ஆனால் இப்போ பார்த்தா நம்மளோட வாழ்க்கை எப்படி ஓடிட்டுனா விருப்பு வெறுப்பில் தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு இது பிடிக்கும் அதனால் நான் செஞ்சுப்பேன், பிடிக்காதுன்னா அது பிடிக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, எனக்கு அது பிடிக்காது, இப்படியே தான் நினச்சிட்ருக்கோம். பிடிச்சதெல்லாம் செய்யணும், பிடிக்காதெல்லாம் செய்ய மாட்டேன். இப்படி யாராவது சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு பிடிக்கும், யாராவது கொஞ்சம் ஏம்மா இப்படி செய்யக்கூடாதுன்னு எனக்கு பிடிக்காது. எப்போ பாரு விருப்பு வெறுப்பு நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன கான்ஃப்ளிக்ட், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும். தட் இஸ் நாட் த வே டு கோ அபவுட். இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோன்னா எப்போ பாரு மன உளைச்சல் தான் இருக்கும். வி வில் நாட் இவால்வ். கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பார்க்குற ஒரு தகைமை வேணும். அப்போ தான் உண்மையான அன்பு பிறக்கும். இந்த உலகத்தில் பேதப்படுத்தக்கூடாது. இவன் பிராமணன், இவன் வைஷ்யன், சூத்திரன், ரொம்ப பேதப்படுத்திகிட்டே இருந்தால் பேதங்கள் தான். இவன் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன், பேதங்கள் தான். ஆனால் பேதங்கள் இருக்குது உலகத்தில். ஆனால் நம்ம பேதப்படுத்தக்கூடாது. ரொம்ப எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் நம்மவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரவணைச்சு போகிற ஒரு இயல்பு வேணும். தன்னுடைய உயிர்மா அடுத்து. அப்போது நம்ம அடுத்த உயிரை தன்னுடைய உயிர்மா பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம். வி வில் நாட் ட்ரபிள். இந்த ஹர்ட் பண்ணுறதுங்கிறது ஃபிசிக்கல் மாத்திரம் கிடையாது, வாக்கால், வார்த்தையால், மன அளவில் உளைச்சலை கொடுப்பாங்க சில பேர். ஹர்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் விடுங்க ஃபிலாசாபிக்கல் ஐடியாஸ் எல்லாம். இந்த உலகத்தில் கர்மா தியரி ஆப்பரேட்ஸ். நீங்கள் செஞ்சீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வரும், வட்டி முதலுமா வரும் உங்களுக்கு. யாரையாவது ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி தப்பிச்சு போயிட முடியாது சும்மா. இட் வில் கம் பேக் டு யூ, டெஃபினெட்லி இட் வில் கம் பேக் டு. அம்மாவை அழ வச்சிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து இன்னும் அழ வைப்போம் உடனே ஷோரா. நீங்கள் அப்பாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களை பையன் மதிக்கவே மாட்டான். வாட் எவர் யூ டூ இட் வில் கம் பேக் டு யூ. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். நீங்கள் அடுத்த உயிர்களை துன்புறுத்திங்கன்னா உங்களுக்கு துன்பம் வந்தே சேரும். அதனாலேயாவது துன்புறுத்தாமல் இருக்கணும். அதனால் அந்த அஹிம்சைங்கிறது பரமோதனம். இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதையுமே துன்புறுத்துமாங்க. ஒரு முறை என்ன ஆச்சா, யாரோ ஒருத்தங்க ரமணாசிரமத்தில் அந்த அந்த ரமணாசிரம மேனேஜரை சொல்லி ஒரு மரத்தை வெட்டிகிட்டு இருந்தாங்களாம். உடனே பகவானுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பகவானுக்கு கோவம்லாம் வரவே வராது. சொன்னாராம், உன் கையை யாராவது வெட்டினா நீ சும்மா இருப்பியா, ஏன் இந்த மரத்தை வெட்டுறன்னு கேட்டாராம். அனாவசியம் ஏன் மரத்தை வெட்டணும்? மனுஷங்களுக்கு மூளையே கிடையாது உண்மையிலேயே. ரொம்ப ரெக்லெஸ்லி தி கோ ஆன் டெஸ்ட்ராயிங் எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபார் சம் மணி ஆர் சம்திங்.
இந்த மரங்களுக்கு தான் நம்ம இப்படி உயிரோடு இருக்கோம், நல்ல சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்லாம் என்ன அநியாயம், ஏன்னா எல்லாம் காடுகளை அழிச்சிட்டு இருக்கோம், நம்ம பண்ணுறதுலாம் அநியாயம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கிரீடு பயங்கர கிரீடு. ஸோ பகவானுக்கு ஒரு சின்ன ஒரு மரத்தை துன்புறுத்தினா கூட ரொம்ப கோவம் வருமா. யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எதையும் துன்புறுத்தக்கூடாது. நாயை கல்லை விட்டு எறிஞ்சாலும் கோச்சு பாருங்க, ஏன் செய்கிறீங்க, உங்களுக்கு கல்லை விட்டு எறிஞ்சால் அப்படி இருக்கும். இப்படி தான் நம்ம யோசிக்கணும். அது ஒரு உயிர், பாவம் தானே அது. அதுவும் வாயில்லா உயிர், வாயில்லா ஜீவன். நமக்காவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் யார்ட்டையா போய். அந்த நாயை கல்லால் அடித்து வேதனையை எங்கே போய் சொல்லும் அது. திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு திங்க். அஹிம்ச பரமோ தர்மஹா. ஸோ மற்ற உயிர்களோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது எப்படி தொடர்பு கொள்ளணும்? பகவான் போல் மகா ஞானிகள், அவங்க கதை வேறு. ஆனால் அவங்க எப்படி தொடர்பு கொள்கிறாங்கன்னு பார்த்து அப்படி நம்ம பழகிக்கணும். ஒன்று, யாரையும் வெறுக்க மாட்டாங்க, எந்த உயிர்களையும் துன்புறுத்த மாட்டாங்க ஃபண்டமெண்டலாக. ரெண்டாவது, தன்னை போல தான் அந்த உயிரும் நினைப்பாங்க. தன்னையே அந்த உயிரில் பார்க்க அதுதான் அர்த்தம். தன்னை போல தான் அந்த உயிரும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் அன்பும் கருணையும் அவங்களோட வர்றது உண்மையான அன்பு, கருணை. அதனால் யாருக்காவது ஏதாவது துன்பம்னா இயல்பாகவே போய் ஸ்பான்டேனியஸாக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்மள மாதிரி இல்லை, நமக்கு ரொம்ப அரகன்ஸ் இருக்குது. நான் அவனுக்கு உதவுனேன் பார்த்தியா, அவ்வளோ காசு கொடுத்து அவனை படிக்க வச்சேன் அப்படிலாம் நினைப்போம். அவங்க அப்படி நினைக்கிறதே இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார் ரமேஷ்ஜி. பேண்ட்டில் உள்ள காசு எடுத்து ஷர்ட்டில் வச்சா என்ன செஞ்சோம், அதை மாதிரி தான். ஏன்னா அவனும் நானும் ஒன்று தான். அவன் துன்பப்பட்டானா நம்ம போய் உதவி செய்கிறது நேச்சுரல். அப்போ அங்கே சென்ஸ் ஆஃப் டூயர்ஷிப் இல்லை. நான் செஞ்சேன் அதனால் என்னை அவன் மதிக்கணும், எனக்கு காலடியில் கிடக்கணும்னா கிடையாது. அது செய்ய வேண்டிய தர்மம். இன்ஃபேக்ட் இங்கே பகவான் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்ளுகிறான். இவ்வுண்மையை அறிந்தால் எவன்தான் கொடாது ஒழிவான். பிறருக்கு கொடுக்குறது நமக்கு தான் நம்ம கொடுக்கும். ஏன்னா நம்முடைய சொரூபம் தான் அதெல்லாம், வேறு கிடையாது. அவங்கெல்லாம் வேறு யாரோ கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போகிறீங்க ஆஃப்ரிக்காக்கே போகிறீங்க, அவனை பார்க்கவே பயங்கரமாக கடுமையாக இருப்பான். ஆனால் அவன் என்னுடைய சொரூபந்தான், எல்லாம் என்னுடைய சொரூபந்தான். வெள்ளைக்காரன் யாரோ மாதிரி இருப்பான், ஆனால் அவனும் என்னுடைய சொரூபந்தான். அநியாயம் என்ற கிரிமினல் அவனும் என்னுடைய சொரூபம் தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அப்போ நம்மளுடைய எல்லாரையும் நேசிக்க, எல்லார்ட்டையும் கருணை உண்டாகும். நமக்கு வேண்டியவங்க வேண்டாம் இல்லாமல் எல்லார்ட்டையும் உண்டாகும். எல்லார்ட்டையும் ஸ்பான்டேனியஸாக ஹெல்ப் பண்ண முடியும். யாரையும் வெறுக்க மாட்டோம். இப்படி வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கை. எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத். விவேகானந்தர் சொல்லியிருக்கார், சுவாமி விவேகானந்தர். மனது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகணும். கான்ட்ராக்ஷன் அர்த்தம், என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய குடும்பம் மற்ற நான் பார்த்துப்பேன், நாங்கள்லாம் சந்தோஷமாக அங்கே போவோம் இங்கே போவோம் எல்லாம் செய்வோம், எவ்வளோ வேணால் செலவழிச்சுப்போம், மற்றவங்களாம் எக்கேடு கட்டு போனால் என்ன. நீ மற்ற உயிர்களுக்கு இறங்காட்டி பகவான் ஏன் உனக்காக இறங்கணும்? நீ என்ன சொல்ல, பகவான்கிட்ட போய் எப்படி வேண்டிக்கிற, கடவுளே எனக்காக மனம் இறங்க மாட்டியா, எனக்கு இது செய்ய மாட்டியான்னு நம்ம வேண்டுறோம் இல்லையா? நீ அந்த வாசல் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு இறங்காட்டி பகவான் உனக்கு ஏன் இறங்கணும்? பகவானை பொறுத்த மட்டும் அந்த பிச்சைக்காரனும் நீ ஒன்று தான், ரெண்டுமே அவருடைய குழந்தைகள். இப்போ நீ அந்த உயிருக்கு இறங்கலைன்னு சொன்ன, உன்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குது, ஒரு 10 ரூபா போட உனக்கு மனசு இல்லைன்னா அப்படிப்பட்ட பகவான் உனக்காக ஏன் இறங்கணும்? ஸோ நம்ம அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதான் லைஃப். கான்ட்ராக்ஷன் இஸ் டெத். நீங்கள்லாம் வேறு குழந்தைகள், நீங்கள் சாதாரண உலகத்தில் உள்ள குழந்தைகள் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து படிக்கிறீங்க, இது மாதிரி சுவாமியோட சத்சங்கம் இருக்குது, பாலாண்ணாவோட போய் ஒவ்வொரு வாரமும் படிக்கிறீங்க, நல்ல விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள்லாம் படிக்கிறீங்க. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் நீங்கள்? கான்ட்ராக்ஷன் இஸ் டெத், எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப். என்ன அர்த்தம்? வாழ்க்கை வாழும்போது பணம் சம்பாதிக்கணும், நல்லா செலவழித்து நம்ம இருக்க நல்லா இருக்கலாம். ஆனால் அதோடு சேர்த்து நம்மை போல தான் அவங்களும் கஷ்டத்தில் இருக்காங்களே, பாவமாச்சே, கொஞ்சம் இறங்கணும். ஸோ என்னுடைய வாழ்க்கை நான் அதில் முக்கியம். எனக்கு ரொம்ப நேசமாக இருக்கிற மனைவி, என்னோட 1-2 குழந்தைங்க, ஓகே போனால் போயிட்டு போகிறாங்க, அப்பா அம்மா, அவ்வளோ மாத்திரம்தான் என்னோடய வாழ்க்கை. சுருங்கி இருந்தீங்கன்னா
அந்த வாழ்க்கை அவ்வளோதான், சும்மா இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் எடுத்தோம், அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் we have to think பாரத தேசம், என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள்லாம் யோசிக்கணும். சரி, அட்லீஸ்ட் ஹியூமனிட்டின்னு யோசிக்க முடியாட்டி கூட சொல்கிறேன், ஒரு இதெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் தானே, எக்ஸ்பேன்ஷன். அதுக்கு மேலே எக்ஸ்பேன்ஷன் எப்படின்னு கேட்டால் எல்லா வீட்டிலும் நம்ம வீட்டில் தான். சரி, இந்த விலங்குகளை மிருகங்களை பார்த்து பாவங்களில் நமக்காவது இவ்வளோ இது இருக்குது, ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுங்க பாவம், அதை போய் என்ன போய் தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது. ஸோ அதுக்காக வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துச்சுன்னா அதை போய் தடவி கொடுக்க சொல்லலை, அது துரத்தி விடலாம். அடித்து கொள்ளணும் என்ன நியாயமா? அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் we should be kind to other beings. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது. மற்றதெல்லாம் கேன் வெயிட். இது எப்போ வரும்னு கேட்டால் தன்னை போல எல்லா உயிர்களையும் பார்த்தா தான் இப்படி வரும். அந்த உண்மையான அன்பும் உண்மையான இரக்கமும் கருணையும் எப்போ வரும்? தன்னை போல பிற உயிரை பார்க்கணும். தேவையில்லாமல் பேதப்படுத்தக்கூடாது மனிதர்களையோ எதையுமே. இவங்களாம் நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க அப்படி அநியாயம் பண்ணுறாங்க. நோ, ஓகே, இட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டபிள், பட் we should not too much go on doing that. அதோடு நம்ம வெறுப்புக்கு ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. சரி, நான் எப்படி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியலை. என் வாழ்க்கையில் நான் நல்லா சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த வெறுப்புனால வாழ்க்கையே நாசமாக போகும். வெறுப்பு பிடிச்சதுன்னா ஒரே ஓஹோன்னு கொண்டாடுவேன், பிடிக்காட்டி ஒரு தூக்கி போட்டு மிதிப்பேன். எனக்கு இவங்கெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வாழ்க்கை நரகம். இது நரகம். இந்த வாழ்க்கை நரகமான வாழ்க்கை. ஐ எம் டெல்லிங் யூ. இந்த பகவான் போல் நம்ம ஞானிகள்கிட்ட என்ன கற்றுக்கணும், இதை தான் நம்ம கற்றுக்கணும். முக்கியமாக அவங்க சொல்கிற உபதேசம் ஒரு விஷயம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, இந்த பிராணிகள்கிட்ட ஏன் இவ்வளோ நேசமாக இப்படி கருணையோடு இருக்க முடியுது? அது என்ன காரணம்னு நம்ம தேடணும். காரணத்தை தேடணும். நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம், அதை பார்க்கணும். நம்முடைய அன்பு, நம்மளுடைய கருணையோட ஆதாரம் என்ன, அவங்களுடைய அன்பு கருணையோட ஆதாரம் என்ன செய்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க உலகத்தை, நாம் எப்படி என்ன செய்கிறோம், எப்படி பார்க்குறோம் உலகத்தை, இப்படி பார்த்தா தான் நமக்கு விளங்கும். அப்புறம் அவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி நம்ம செய்யணும். என்னதுமா சொல்லியிருக்கு, இந்த தர்மம்னு வகுத்து கொடுத்துருவாங்க இல்லையா நம்ம வேதத்தில், அது எப்படி வகுக்கப்பட்டதுன்னு கேட்டால் இப்படிப்பட்ட ஞானிகளுடைய நடத்தையை வச்சு தான் அந்த தர்மமே வகுக்கப்பட்டதும். குருதேவர் சொன்னால் நான் அசந்து போயிட்டேன். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி தான் வாழணுங்கிறது தான் தர்மம் இல்லை. தர்மங்கிறது என்ன, தர்ம கோட்பாடுனா என்னது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி தான் வாழணும்னு சொல்கிறது தான் தர்மம். அதை எப்படி வகுத்தாங்கன்னு கேட்டால் வேறு எப்படியும் கிடையாது. அகங்காரமே இல்லாத இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் தர்மமே வகுக்கப்பட்டிருக்கு. ஸோ வாட் எவர் தே ஹவ் லிவ்ட், தட் இஸ் கால்ட் அஸ் தர்மா. இட் இஸ் நாட் தட் தே லிவ்ட் அக்கார்டிங் டு தர்மா. வாட் எவர் தே ஹவ் லிவ்ட் is considered as dharma. So first, ahimsa paramo dharma. They don't hurt anybody unnecessarily. வெறுக்கத்தக்கன, அவங்க வெறுப்புலாம் வாழல. அவங்க அதுக்கும் ஆழமாக போய், மனசுக்கும் ஆழமாக போய் ஆன்மஸ்வரூபத்திலே இருக்கிறதுனால அவங்களுக்கு விஷன் ஆஃப் ஒன்னஸ், தன்னை போல தான் எல்லாரும், தான் தான் எல்லாருமா இருக்குங்க, எல்லாருமே தன்னுடைய ஸ்வரூபந்தாங்கிற அந்த ஒரு ஒன்னஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்க்குறதுனால அவங்களுடைய அன்பு கருணைக்கெல்லாம் ஒரு எதே ஒப்பிட்டே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு அம்மா அழகான விஷயம் சொன்னாங்க, யூ ஷுட் லேர்ன் டு லவ் ஃப்ரம் சாதுஸ்ன்னு சொன்னாங்க. பாருங்கள், கேட்டிங்களா அந்த அம்மா சொன்னதை? வி ஷுட் லேர்ன் டு லவ் ஃப்ரம் சாதுஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்? பிகாஸ் தே ஆர் செல்ஃப்லெஸ் அண்ட் தே டோன்ட் ஹேவ் மச் ஆஃப் ஈகோ ஆர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், த ரியல் sadhus. And they have nothing from the world. They want nothing from the world. அதனால அவங்களோட லவ் இஸ் வெரி பியூர்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அம்மா சொன்னது. ஸோ பகவான்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுது அவங்களுக்கு? இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்? சரி, அதுக்காக நீங்கள் போய் சொன்னால் நக்கி நீங்கள் பேசாமல் அப்படிலாம் சொல்லலை. அதெல்லாம் டூ மச். அதெல்லாம் நான் அப்படி சொல்லலை. அதெல்லாம் நம்மளால் முடியவே முடியாது. ஒரு கொசு கடிச்சாலே தாங்க முடியல நம்மளால். அது மலேரியா வந்துடுமோ, டெங்கு வந்துடும் பயந்து அதை டாப்னு போட்டு ஒரு அடி அடிச்சு
முடிஞ்சு போச்சு கதை. நல்ல நாய், நல்ல ஆரோக்கியமான நாய் பக்கத்தே போக எனக்கெல்லாம் பயமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய கடிக்காது கடிக்காது நீங்கள் சொல்லி கடிச்சிருச்சுன்னா நான் செய்வேன். அது ஏதோ ஒரு மென்டல் பிளாக் தான் அதெல்லாம். உண்மையிலேயே சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு மென்டல் பிளாக்லாம் நமக்கு இருக்குது, நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஓரளவுக்கு கூடுமான வரைக்கும் அனாவசியமாக உயிர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. உயிர்கள்லாம் என்னதும் நம்மளோட ஸ்பௌஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இன்லாஸையோ ஹர்ட் பண்ணக்கூடாது. எப்போ பாரு இந்த விருப்புங்கிற அந்த மன இயல்புலேருந்தே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கும் ஆழமாக போய் எல்லாரும் ஒன்று தானே. இது பாருங்களேன், இப்போ கல்யாணமே ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, என்ன சொல்கிறாங்க திருப்பி மாமியார் மாமனாரையும் உங்களை அம்மா அப்பா மாதிரி பாருங்கள் சொல்கிறாங்க எல்லா வீட்லையும். ஏன் சொல்கிறாங்க? அந்த ஒன்னஸ். நம்ம ஃபேமிலி, நம்ம அம்மா அப்பா மாதிரி தான். அவங்களும் வயசானா அவங்களுக்கும் வியாதி வரும், வெக்க வரும், அவங்களுக்கும் இது ஆசைகள் இருக்குது, அபிலாஷைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தானே சாட்டிஸ்ஃபை பண்ண, நம்ம தானே அவங்களுக்கு ஆதாரம், நம்ம தானே அவங்களோட குழந்தைங்க. சரி, இந்த ஒய்ஃபுக்கு நம்ம சாஸ்திரத்தில் என்ன பேர்னா சகதர்மச்சாரிணின்னு பேர். அதாவது ஹஸ்பண்ட் என்னெல்லாம் தர்ம காரியம் செய்யணும் அதுக்கு உடந்தையாக ஆதரவாக இருந்து செய்ய வேண்டியது. ஸோ ஹஸ்பண்டோட முக்கியமான கடமை என்ன? தன் தாய் தந்தையரை பார்த்துக்கிடுது. அப்போ சகதர்மச்சாரினா என்ன செய்யணும்? அந்த தர்மத்தை அவன் செய்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கணும். மாமியார் மாமனார் கொஞ்சம் பொல்லாதவங்க இருந்தால் கூட தர்மம் என்னென்னு அவங்கள பார்த்துக்கிட்டு தான் தர்மம். ஸோ எப்படி பார்க்கணும்? நம்ம அம்மா அப்பா மாதிரி தான் அவங்களும் பாவம் தானே. சரி, அவங்களுக்கும் ஆசை இருந்தால் சரி. அவங்க சொல்கிறாங்க நான் காஷி போகணுங்கிறாங்க, நான் அந்த ட்ரிப் போகணுங்கிறாங்க. எவ்வளோ சலிச்சிட்டே போக முடியுமா சொல்லக்கூடாது. சரி, நம்ம எவ்வளவோ செலவிக்கிறோம், அதுவும் பார்ட் ஆஃப் இட். வி ஹாவ் டு ஹெல்ப் தெம் அவுட். அந்த மாதிரி வென் வி கேன் சி நான் பார்த்துருக்கேன் சில வீட்டில் இந்த டாட்டர் இன்லாவும் மதர்லாவும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அந்யோன்யமாக. என்ன இது பார்த்தா இயல்பாகவே அந்த பொண்ணு அந்த அம்மாவை அப்படி தான் பார்க்குறா. ஒரு மாதிரி ரொம்ப அந்யோன்யம். திட்டிப்பாங்க. ஆனாலும் அவங்க நல்லா, ஏன்னா அம்மாவை திட்டுறது இல்லையா, அம்மா திட்டுறது இல்லையா குழந்தைய. அந்த மாதிரி கொஞ்சம் மனசு வேறுபாடு வரலாம். ஆனால் அந்த ஒரு பியோரான ஒரு ஒன்னஸ் பாவம் இருக்குது. நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்துருக்கேன். எவ்வளோதான் ரொம்ப பாலிஷ்டாக இருந்தாலும் சில பேர் மனசளவில் ஒரு பிடிப்பு இருக்காது. ஏன்னு கேட்டால் அவங்க அப்படி பார்க்கலை, டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுறாங்க. இது வேறு குடும்பம், உருப்படாத குடும்பம், ஏதோ மாட்டிக்கிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் யாரோ ஈவில் மாதிரி கொம்பு இது முளைச்ச மாதிரி பார்த்தா என்ன ஆகும்? எப்படி அன்பு வரும்? அப்புறம் துன்பு தான் வரும், அன்பு வராது, வம்பு தான் வரும். ஸோ எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா டு see oneness is divine. To see the bheda, the differences is very amangalam, unholy. To always operate from the platform of likes and dislikes is not good. And to hurt, to hate other beings, ரொம்ப சின். அதெல்லாம் சின். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணை ஏவச்ச. மகாஞானிகளை சொல்லும்போது கீதையில் சொல்கிறார், எல்லா உயிர்களும் எந்த உயிர்களையும் வெறுக்கிறது அத்வேஷ்டா, எந்த உயிர்களையும் துவேஷம் பாராட்டுறதில்லை. மைத்திர கருணை ஏவச்ச, மித்திரபாவம், கருணை, இதுதான் எல்லா உயிர்கிட்டும் இருக்குது அந்த மகான்களுக்கு. அதனால் அவங்க உயர்ந்தவளாக போற்றப்படுகிறார். இப்போ நாமளும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடையணும்னு சொன்னால் அவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்களோ அதை மாதிரி நாம் வாழ முயற்சிக்கணும், முடியாட்டி முயற்சிக்கணும். ஸோ பகவான்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அவர் யாரையும் பேதப்படுத்தாமல் சமமாக எல்லாத்தையும் பார்த்து தன்னுடைய உயிர் போல் எல்லா உயிர்களையும் ஓம்பி அன்பும் கருணையும் இயல்பாக இருந்து வெறுப்புக்கெல்லாம் ஆட்படாமல் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ நாம் முயற்சிக்கணும். இஃப் யூ கேன் டூ தேட் தென் யூ ஆர் அ பாரதியா. பாரதியா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? பாரதியா என்னென்னா, பான்னு சொன்னால் பிரகாஷம், லைட்டுன்னு அர்த்தம். பா சம்ஸ்கிருதத்தில் பான்னு, பப்ப பப்பா, பான்னா லைட். பாரதி அப்படின்னா யார்? ஒன் ஹூ இஸ் ரெவலிங் இன் லைட். லைட்னு இந்த லைட் கிடையாது, நாலேஜ், அறிவு, ஞானம், அதான் லைட்டுங்கிறதுங்க. பாரதினா யாருன்னு கேட்டால் ஒன் ஹூ இஸ் ரெவலிங் இன் லைட் இஸ் கால்ட் அஸ் பாரதி. பாரதியன் என்னன்னா அந்த சமூகம். எந்த சமூகம் ஞானத்திலே திளைத்து கொண்டிருக்கிறதோ அதுதான் நம்முடைய சமூகம்.
பாரதிய, நம்மெல்லாம் பாரதியர்கள். இந்தியன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை ஆக்சுவலாக ஸ்பீக்கிங். பாரதியன்னு சொன்னால் அது அவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஏன்னா ஒன் ஹூ இஸ் ரெவலிங் இன் லைட், that civilization which has reveled in light is called as Bharatiya. ஸோ நம்மளாம் ட்ரூ பாரதியாஸாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? திஸ் இஸ் லைட். எது லைட்? டு see the oneness. எது டார்க்னஸ்? டு டிஃப்ரென்ஷியேட், பேதம், பேதப்படுத்தி வெறுப்பு, வெறுப்பு, ஹர்ட்டிங் அதர்ஸ், இது டார்க்னஸ். லைட்னா என்ன? இட் இஸ் ஒன்னஸ், எவ்ரி திங் இஸ் ஒன். ஸோ லவ் அண்ட் சர்வ், கம்பேஷன், தட் ஷுட் பி அவர் ட்ரூ ஆட்டிடியூட். இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம அமிர்தஸ்ய புத்திராகா, ரிஷி புத்திரர்களாக வாழ முடியும். நம்மளோட பரம்பரை ரிஷி பரம்பரை. ஓகே, இந்த விஷயத்தை தான் பகவான்கிட்ட முக்கியமாக கற்றுக்கணும். ஸோ நம்ம காலையில் பார்த்த மாதிரி ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தார்னு பார்த்தோம். அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுட்டோம். இது ரொம்ப ஆழமாக ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.